உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்றைக்கு சித்திரை 22/5/2024 ஞாயிற்றுக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் சென்னை சைதாப்பேட்டையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ அலமேலுமங்க தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்மர் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் பெருமாள் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய அற்புதமான காட்சியை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பெருமாள் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று நின்ற திருக்கோலத்தில் நமக்கு அருள்பாலித்து வருகின்றார். உற்சவர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அழகிய சிங்கர் என்று, அதாவது நரசிம்ம பெருமானுடைய பெயரை தாங்கி அருள்பாலித்து வருகின்றார். ஆகையினால் இந்த ஆலயமானது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் ஒரு காலத்தில் இங்கு ராமர் சன்னதி மட்டும்தான் இருந்தது. ஆகையினால் அந்த ராமபிரானுடைய குலத்தை குறிக்கின்ற வகையில் ரகுநாதபுரம் என்று இந்த பகுதியானது அழைக்கப்பட்டது. அந்த ரகுநாதபுரம் பகுதியில் அப்படி ராமபிரான் சன்னதி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் எப்படி வந்தார், அதோடு மட்டுமல்லாமல் அழகிய சிங்கர் என்று நரசிம்ம பெருமானும் எப்படி வந்தார், நாம் அதையும் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அன்பர்களே, எப்படி என்று சொன்னால் ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக நடைபெற்ற சம்பவம் நிகழ்ச்சி. அந்த காலத்தில் இந்த பகுதியில் ரகுநாதபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் ராமபிரானுக்கு மட்டும் சன்னதி இருந்தது. அப்படி ராமபிரானை வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பக்தர் அடிக்கடி திருப்பதியிலே சென்று பெருமாளை தரிசித்து வருவார். அப்படி திருப்பதியிலே சென்று பெருமாளை தரிசித்து வரக்கூடிய அந்த அன்பர் சோளிங்கரிலும் சென்று, அதாவது சோளிங்கர் என்று இன்றைக்கு அழைக்கக்கூடிய சோழசிம்மபுரம் என்று கொண்டாடப்படக்கூடிய அந்த சோளிங்கரில் அருள்பாலிக்கக்கூடிய நரசிம்ம பெருமானையும் அப்படி தரிசித்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய பழக்கத்தை உடையவராக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் பெருமாள் அவருடைய கனவிலே தோன்றி, எனக்கு இங்கேயே நீ ஆலயம் அமைத்து வழிபாடு செய்து வருவாயாக என்று சொல்ல, அந்த அடிப்படையில் தான் மூலஸ்தானத்தில் அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று பெருமாள் எழுந்தருளினார். அடுத்ததாக இவர் சோளிங்கரிலும் சென்று நரசிம்ம பெருமானையும் தரிசிப்பார் அல்லவா. ஆகையினால் அழகிய சிங்கர் என்று உற்சவமூர்த்திக்கு அந்த நரசிம்ம பெருமானுடைய பெயரை சூட்டி அவரையும் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய தொடங்கினார்கள். எனவே இந்த ஆலயமானது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமான் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் அண்மையில் சித்திரை திருவிழாவானது நடைபெற்றது. அந்த சித்திரை திருவிழாவில் பெருமாள் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய காட்சியை, அதுவும் ராமபிரானுடைய அலங்காரத்தில் எழுந்தருளக்கூடிய காட்சியை இன்றைக்கு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய குலத்திலே வந்த அந்த ராமபிரானுடைய கோலத்தில் சைதை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் எழுந்தருளக்கூடிய அற்புதமான காட்சியை இப்பொழுது நாம் தரிசிப்போம். வாருங்கள். நம்முடைய சென்னை சைதாப்பேட்டையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமான் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் பெருமாள் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய காட்சியை நாம் இன்றைக்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது ஹனுமந்த வாகனத்தில் பெருமாள் ராமருடைய திருக்கோலத்தில் எழுந்தருளுகின்றார். இந்த ஹனுமந்த வாகனத்தில் இறைவன் எழுந்தருளுகின்றார் என்று சொல்கின்ற நேரத்தில் இது நமக்கு எதை நினைவுபடுத்துகின்றது என்று சொன்னால், ராம ராவண யுத்தமானது நடைபெற்றது. அந்த ராம ராவண யுத்தம் போர் நடைபெற்ற நேரத்தில் ராமபிரானை தன்னுடைய திருத்தோளிலே சுமந்து அந்த ராவணனோடு போர் செய்வதற்கு ஹனுமன் கைங்கரியம் செய்தார், தொண்டு செய்தார். அதை நினைவுபடுத்துவதைப் போலத்தான் அமைந்திருக்கின்றது ஹனுமந்த வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளக்கூடிய காட்சி. அடுத்ததாக அன்பர்களே, இப்பொழுது நாம் இந்த ஹனுமன் என்று சொன்னவுடனேயே அனைவருக்கும் என்ன நினைவுக்கு வரும் என்று சொன்னால் வடைமாலை. அந்த பெருமாளுக்கு, அனுமந்தவனுக்கு வடைமாலை சாற்றி நாம் ஏன் வழிபாடு செய்கின்றோம்?
அப்படி வடைமாலை சாற்றி வழிபாடு செய்வதற்கு என்ன காரணம் என்பதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. எப்படி என்று சொன்னால், வடை என்பது உளுத்த மாவினாலே உளுத்தம் பருப்பினால் தயாராகக்கூடியது. அதை நல்லெண்ணெயில் பொரிக்கின்றார்கள். அன்பர்களே, இப்போ அந்த உளுந்து என்பது ராகு கிரகத்திற்கு உரிய ஒரு தானியம். நல்லெண்ணெய் என்பது எள்ளில் இருந்து வரக்கூடியது. எனவே எள் என்பது சனி பகவானுக்கு உரிய ஒரு தானியம். எனவே அந்த எள்ளிலிருந்து தயாரிக்கக்கூடிய நல்லெண்ணெயில் அந்த உளுத்த மாவினால் செய்யப்பட்ட பொறுப்பை போட்டு நாம் வடையை தயார் செய்து அந்த ஹனுமனுக்கு சமர்ப்பிக்கின்ற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ராகு தோஷமும் சனி தோஷமும் நீங்குகின்றன. ஆகையினால் இப்படி அந்த ஹனுமனுக்கு வடைமாலையை நாம் சமர்ப்பிக்கின்றோம். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஜாங்கிரியால், அதாவது ஜிலேபியினால் அப்படி மாலை சாற்றி அனுமனுக்கு வழிபாடு செய்வார்கள். அதிலும் ஒரு பொருத்தமானது அமைந்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், அந்த ஜாங்கிரி உளுத்த மாவினாலே தான் தயாரிக்கக்கூடியது. அந்த ஜாங்கிரியையும் நல்லெண்ணெயில் பொரிக்கின்றார்கள். எனவே அங்கும் அப்படி எள் சம்பந்தமான சனி கிரகம் சம்பந்தமான நல்லெண்ணெய், அதற்கடுத்ததாக உளுத்த மாவு, ராகு கிரக தோஷமாக இருக்கக்கூடிய அந்த உளுத்தம் பருப்பு. எனவே இப்பொழுது ராகு தோஷம் சனி தோஷம் நீங்குவதற்காக நார்த் இந்தியாவில் ஒரு மாதிரியான வழிபாடு. நம்முடைய பக்கத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வடைமாலை என்று அனுமனுக்கு சமர்ப்பித்து நாம் இந்த தோஷங்களிலிருந்து நிவாரணம் தேடிக்கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த வடைமாலை சாற்றுவதற்கும் ஒரு ஆழமான ஒரு தத்துவமானது அடங்கி இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், ராமபிரான் பட்டாபிஷேகமானது நடைபெற்றது. அந்த பட்டாபிஷேகம் நடைபெற்ற நேரத்தில் சீதா பிராட்டியானவள் என்ன செய்தாள்? தன் கழுத்தில் அணிந்து கொண்டிருந்த ஒரு முத்து மாலையை அப்படியே அனுமனிடம் கொடுத்தாள். அந்த அனுமனிடம் கொடுத்த உடனே அந்த முத்து மாலைக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பெயர் என்று சொன்னால் வடம் என்று பொருள். அதாவது நீளமாக இருக்கின்றதல்லவா, ஆகையினால் அதற்கு வடம் என்று பொருள். அந்த மாலையை அனுமன் என்ன செஞ்சானா, எடுத்த உடனே அப்படி எடுத்து தன்னுடைய வாயில் வச்சு அப்படி கடித்து பார்த்தானா. அது ஏப்பா இந்த மாதிரி செய்யலாமா, பிராட்டி கொடுத்த மாலையை நீ கடிக்கலாமா என்று அப்படி கேட்டவுடனே அனுமன், இதில் ராமநாமம் இருக்கின்றதா, அந்த ராமநாமத்தினுடைய ருச்சி இருக்கின்றதா என்று பார்த்தேன் என்று அனுமன் பதில் சொன்னாராம். ஆகையினால் இப்பொழுது அந்த வடம் என்ற வார்த்தையை வைத்து அதற்கு அடையாளமாக வடைமாலையை சமர்ப்பிக்கின்றார்கள் என்று. இதைவிட இன்னும் ஒரு அற்புதமான காரணம் இருக்கின்றது. என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளக்கூடிய காட்சியை தரிசிப்போம். வாருங்கள். நம்முடைய சென்னை சைதாப்பேட்டையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ அலமேலுமங்க தாயார் சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் பிரம்மோற்சவத்தில் ஹனுமந்த வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளுகின்ற காட்சியை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது ஹனுமந்த வாகனத்தில் என்று சொல்கின்ற நேரத்தில் நாம் சென்ற பகுதியில் வடைமாலையை பற்றி சிந்தித்தோம் அல்லவா. அந்த வடைமாலையில் ஆழமான ஒரு தத்துவமும் அடங்கி இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், ராமபிரானுக்கும் ராவணனுக்கும் இடையில் போரானது அப்படி நடைபெற்று கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அனுமன் என்ன செய்தார்? அப்படியே ராமபிரானை தன்னுடைய திருத்தோள்களிலே எழுந்தருளச் செய்தார். காரணம், ராவணன் ஒரு தேரின் மீது நின்று கொண்டு அவன் அம்புகளை விட்டு கொண்டு இருக்கின்ற நேரத்தில் ராமபிரானும் அந்த மாதிரி உயரமான இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருத்தோள்களில் ராமபிரானை எழுந்தருளச் செய்தார். அப்படி போர் நடைபெறுகின்ற பொழுது ராவணன் விடக்கூடிய அம்புகள் ராமபிரான் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அனுமன் என்ன செய்தார்? அவன் நேராக இப்படி அம்பை போடுகின்ற நேரத்தில் ராமபிரானை அனுமன் தன் திருத்தோளிலே எழுந்தருளச் செய்து இந்த பக்கம் நகர்வார். கடைசியில் ராவணன் இந்த பக்கத்தில் அம்பு போடுகின்ற பொழுது அனுமன் இந்த பக்கம் நகர்வார். இப்படியும் அப்படியுமாக ஆடி ஆடி ராமபிரானை தன் தோளில் எழுந்தருளச் செய்து போர் செய்த காரணத்தினாலே தான் இன்றைக்கும் பெருமாள் ஆலயங்களில் பெருமாளை எழுந்தருளச் செய்கின்ற பொழுது அவர் புறப்பாடு நடைபெறுகின்ற நேரத்தில் அப்படியும் இப்படியுமாக ஆடி அசைந்து எழுந்தருளச் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் ஏற்பட்டது. அடுத்ததாக இந்த ராமராவண போரில் என்ன ஆயிற்று என்று சொன்னால்,
அனுமனுடைய உடல் முழுவதும் ராவணன் விட்ட அம்புகள் தைத்து இருந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் அனுமன் என்ன செய்தார்? தன்னுடைய உடலை அப்படியே ஒரு முறுக்கு முறுக்கினார். அப்படி ஒரு முறுக்கிய உடனே என்ன ஆயிற்று? அம்புகள் கீழே விழுந்தன. வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் மலர் மழை பொழிந்தார்கள். அந்த மலரானது ஒவ்வொரு புண்ணின் மீதும் அப்படியே சொருகி கொண்டு நின்றது. ஒரு பெரிய விருட்சம், அதாவது ஒரு பெரிய மரம் பூக்களால் நிரம்பி இருப்பதைப் போல அனுமனுடைய திருமேனி உடலானது அப்பொழுது தோன்றியது. அனுமன் திரும்பவும் தன்னுடைய உடலை அப்படியே ஒரு முறுக்கு முறுக்கி கொள்ள என்னாயிற்று? அந்த மலர்கள் அனைத்தும் கீழே விழுந்தன. அப்படி கீழே விழுந்ததற்கு பிறகு அந்த புண்கள் இருந்த இடத்தில் பார்த்தால் வட்ட வட்ட வடுக்கள் இருந்தன. இப்போ சாதாரணமாக ஒருவர் ஒரு நல்ல காரியத்திற்கு நன்கொடை கொடுக்கின்றார், பணம் கொடுக்கின்றார். அதை நம்ம என்ன சொல்கிறோம்? கொடை என்று சொல்கின்றோம். கொடு என்பதிலிருந்து வந்தது கொடை. அதை சில புண்ணிய ஆத்மாக்கள் என்ன செய்வாங்க? தடுப்பான். அந்த தடு என்பதிலிருந்து வந்தது தடை அல்லவா? கொடு என்பதிலிருந்து வந்தது கொடை, தடு என்பதிலிருந்து வந்தது தடை. அதை போல அனுமன் உடலில் இருந்த வடு, அந்த வடு என்பதிலிருந்து வந்தது வடை. எனவே அந்த ராவண போரின் நினைவாக அந்த வடுக்களை நினைவுபடுத்துகின்ற வகையில் வடைமாலையை சமர்ப்பித்து அனுமனுக்கு நாம் நம்முடைய பிரார்த்தனையை அப்படி நேர்த்தி கடனை செலுத்துகின்றோம். இந்த வடைமாலை சமர்ப்பிப்பதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய ராகுதோஷம், சனி தோஷம் ஆகியவை நீங்குகின்றன. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் நம்முடைய நன்றி கடனை அனுமனுக்கு செலுத்துவதைப் போலவும் இந்த பிரார்த்தனையானது அமைகின்றது என்று அப்படி குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய வாகனத்தில், அதாவது ஹனுமந்த வாகனத்தில், ராமருடைய திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளுவது என்பது எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் நடைபெறக்கூடிய, பிரம்மோற்சவத்தில் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு வைபவமாக அமைகின்றது. இப்போ சாதாரணமாக வெங்கடேச பெருமான், அதுவும் இந்த ஆலயத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமான் என்று பூஜிக்கப்படுகின்றார். அதாவது அந்த பக்தருடைய மனதில் பிரசன்னமாகி இவர் இங்கு கோவில் கொண்டதன் காரணமாக பிரசன்ன வெங்கடேச பெருமான் என்று, அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமான் ராமருடைய திருக்கோலத்தில் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளுவது என்பது எப்படி என்று சொன்னால், நாம் வெங்கடேச பெருமானை அப்படி வெங்கடரமணன் என்று குறிப்பிடுகின்றோம். வெங்கடரமணோடு என்று அன்னமாச்சாரியாரும் வெங்கடேச பெருமானை பாடியிருக்கின்றார் அல்லவா? ஆகையினால் வெங்கடராமனாக அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளியது என்பது பொருத்தமுடையது அல்லவா? எனவே இந்த ஹனுமந்த வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளக்கூடிய காட்சியை யார் தரிசிக்கின்றார்களோ அவர்கள் நினைத்த காரியமானது கைகூடும் என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதமான நம்பிக்கை. அதாவது அந்த திருவிழா நடைபெற்ற நேரத்தில் அங்கு சென்று தரிசிக்க முடியாதவர்களும் அத்தகைய பலனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய சன் டிவியின் வழியாக இந்த சிறப்பு தொகுப்பில் ஹனுமந்த வாகனத்தில் அந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் எழுந்தருளக்கூடிய காட்சியை இன்றைக்கு நாம் தரிசித்தோம். சைதையில் அருள்பாலித்து வரக்கூடிய அலமேலுமங்க தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.